மேஷராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் இப்போது பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக அமைகின்றது. ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கார். ஏன்னா குருவானவர் 9ஆம் ஆதியும் சுக்கிரன் 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் சேர்ந்து 3ல் உட்காந்துருக்காருங்க. ரொம்ப நல்லா இருக்குது பலன் ஆக்சுவலாக. ஏன்னா யாருக்கெல்லாம் குரு சுக்கிரன் வந்து காம்பினேஷனும் குருவினுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்ருக்காங்களோ அந்த ஜாதகக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. ஒவ்வொரு மாதமும் இதே தான் சொல்லணும். அவன் நல்ல பலன்களை தான் சொல்ல முடியுங்க. எப்போதுமே நல்ல பலன்களை தான் சொல்ல முடியும். பாசிட்டிவான தாட்ஸ் தான் நமக்கு கொடுக்க முடியுங்க. குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகங்கள். ஆக்சுவலாக சுக்கிரனும் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். யோகம் சுக்கிர தசை வந்துடுச்சுரா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே பொதுவாக சொல்லும்போது. சுக்கிர தசை வந்து 7ஆம் ஆதியும் 2ஆம் ஆதியும் 3ல் உட்காண்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா இளைய சகோதரம் மற்றும் இளைய சகோதரி அவர்களால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இளையவர்கள் அதாவது நம்ம சுற்றி இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க அவங்க அதாவது நம்மளை காட்டிலும் சின்னவங்களாக இருக்கவங்க கிட்டேருந்து ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த புனித யாத்திரைகள் செயலில் இந்த மாதம் வந்து நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதிய குரு அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக யாராவது உங்களுடைய மென்டார் இவ்வளோ நாள் நீங்கள் அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அவருடைய அனுகிரகம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா குரு வந்து 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் உங்களுக்கு வந்து 3ல் உட்காண்டிருக்காரு. அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பயணங்கள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய பயணங்கள், வெளிநாட்டுக்கு வந்து செல்லக்கூடிய பயணங்கள் இதெல்லாமே அமைச்சு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடியவர்கள்ங்க. மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல பலன்கள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் நல்ல யோகத்தை தரக்கூடியார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடச்சி உங்களை நல்ல ஒரு மென்டார்கிட்ட எடுத்து போய் சேர்த்து நீங்கள் வந்து நல்ல வளர்ச்சிக்கான ஒரு பாதைகளை அமைச்சு கொடுக்க வேண்டிய தருணங்கள் இந்த தருணமாக அமைகின்றது. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. மேலும் வந்து இந்த வாத்தியார், இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி வாத்தியார் தொழில் பார்த்திங்கன்னா வந்து யாரெல்லாம் வந்து ஆசிரியராக இருக்காங்களோ ப்ரொஃபஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்களோ ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கு நல்ல ரிகக்னேஷன்ஸ் கிடைக்கும். ரிசர்ச் ஓரியன்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிகக்னேஷன் இந்த மாதம் ரொம்ப கிடைக்குங்க. மேலும் இந்த கவர்மெண்ட்டினுடைய சர்வீஸில் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல ரிகக்னேஷன் கிடைக்கும். ஒரு டெம்பரரி பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஓவர் பிளேஸ் சேஞ்ச் ஓவர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. மேலும் வந்து உங்களுக்கு வந்து குருவானவர் நல்ல வழிகாட்டியாக காமிச்சு நல்ல வழி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை வந்து நல்ல ஒரு பாதைகளை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. அதாவது மேலும் வந்து செவ்வாய் அஷ்டமாதிபதியும் உங்களுடைய ராசியாதிபதியும் பார்த்திங்கன்னா 6ல் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. உங்களுக்கு வரக்கூடிய சொத்து பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருந்து லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டாக வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கிடைக்க போகிறது. செவ்வாய் வந்து நிறைய புதுசாக ஒரு வீடு வாங்கிறதுக்கும் புதிய நலபலன்கள்லாம் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் தரக்கூடியதாக இருக்கிறது. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ இந்த இதுக்காக கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக என்ட்ரன்ஸ் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, யாருக்கெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக அமையும் என்பது ஏன்னா இந்த கிரகசாரங்களை வச்சு சொல்ல முடிகிறது. மேலும் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது உக்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவர் வந்து உங்களுடைய அவர் சூரியனானவர் வந்து பார்த்திங்கன்னா 3ல் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு 2ல் அதாவது 4ல் உட்காண்டிருக்கார். புதனோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பசங்களால் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். பசங்க வந்து வீடு வாங்குகிற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பசங்களுக்காக வீடு வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். சுகஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நல்ல அதாவது அம்மாவுக்கு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ரிஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வாங்க போகலாம், பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய சுற்றுவட்டாரம் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
ராகுவானவர் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது 11ஆம் மாதத்தில் இருக்கிறதுனால 11ல் இருந்த உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அவங்களுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இந்த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லாம் நிறைய வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து அவர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து நல்ல யோகக்காரகராக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலமாக இருக்கின்றது. மேலும் வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ல் உட்காந்துருக்கிறதுனால 12ஆம் மாதி வந்து, அதாவது 10ஆம் மாதியும் 11ஆம் மாதியும் 12ல் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வீடு கட்டுறதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் போய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து இந்த ஜாதகக்காரர்கள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 3ஆம் மாதி 2ஆம் வீட்டை பார்க்குறதுனால யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய காலங்களில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திடீர்னு வந்து கல்யாணம் நிச்சயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் மாதி வந்து 3ல் உட்காந்துருக்கார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்கள், கண்டிப்பாக மிகவும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 வயசில் பார்த்திங்கன்னா 45 40 அந்த வயசில் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வந்து தசையும், அடுத்தது வந்து ராகு தசை, இது கண்டினியூஸ் வித் ராகு தசையும் வர்றதுனால அவங்களாம் வந்து கொஞ்சம் வியாபாரம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்தை, திரும்பவும் நான் அதை வலியுறுத்திட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனலை பார்த்து இல்லை எங்கிட்டையாவது வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது வந்து சேவ் பண்ணி, அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் பிஸ்னஸில் வந்து எப்படி இருக்குது, உங்களுடைய ஆர்ஸ்கோப் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்க போகிறது. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பரணி நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசை பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து ஒரு 40 வயசில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி அஷ்டமாதிபதியினுடைய பார்வையும் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயசில் வந்துருங்க உங்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயும் ராகுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். அந்த டைமில் வந்து மேலும் வந்து முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது, அளந்து பண்ணுறது, உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தார் மாதிரி எப்படி இந்த காலதசைகள் நடந்துகிட்ருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பாருங்கள். மேலும் வந்து வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல காலகட்டங்களாக இருக்குது. நல்லா பண்ணலாம், நல்லா ஆரம்பிக்கலாம். உங்களை தேடி வந்து வியாபாரத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருக்கிறதுனால உங்களை தேடி வியாபாரத்திற்கு நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, எக்ஸிஸ்டிங் வியாபாரத்துக்கும். அப்போது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து வச்சுருக்கணுன்றது நீங்கள் பார்க்க வேண்டிய கடமைகள் உங்களுடையதாக இருக்கின்றது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலதசா புத்தியினுடைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்க. ஆக்சுவலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, ஆக்சுவலாக சார் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு சார், வேலை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு நிர்பந்தங்களில் வந்து எல்லாருமே வந்து தள்ளப்படுறாங்க. ஆக்சுவலாக ஒரு 30-35 வயசில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இந்த சேஞ்சும் ஒரு எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக இன்றைக்கி சுச்சுவேஷன்ஸில். அதே மாதிரி கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து தூக்கி போடுற ஒரு நிலைமையில் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போது இதுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து அப்டேஷன் பண்ணாமல் இருக்கிறதும் நம்மளுடைய குத்தங்களாக தெரியுதுங்க ஆக்சுவலாக. அப்போது உங்களுடைய தொழிலில் என்ன அப்டேஷன்ஸ் இருக்கோ அதற்கான அப்டேஷன்ஸை நீங்கள் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணால் இன்டர்வியூவில் வந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் என்ன பண்ணியிருக்கோம்ன்றது சொல்கிறதுக்காக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம், அதில் நீங்கள் சேல் பண்ணிடலாம். ஆனால் அடுத்த கட்டங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களை வந்து உங்களை வந்து உங்களுடைய திறமைகளை வந்து டிக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சேலஞ்சாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணணும்னா உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு காலகட்டங்களாக அமைகின்றது. இந்த காலகட்டங்களில் என்னென்னலாம் உங்களுடைய இண்டஸ்ட்ரீஸில் உங்களை அப்டேஷன்ஸ் என்ன பண்ணிக்கணுமோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக மற்றபடி வந்து குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இந்த காலகட்டங்களில் வந்து நிறைய பேப்பரில் பேர் வளர அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய கால தருணங்கள். மேலும் வந்து உடல்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 50 வயசு அந்த வாக்கில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பசங்களால் கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும், பசங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து எப்படி பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம்
மிகவும் சிறப்பான மாதமாக அமையக்கூடியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் 2லேயே இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதியும் மற்றும் அஷ்டமாதிபதி குருவும் 6ஆம் ஆதியும் 2ல் இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம். ஆக்சுவலாக கோச்சார பிரகாரம் சுபகிரகங்கள் 2மே வந்து 6, 8, 12ஆம் ஆதி அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குது. ஆக்சுவலாக அந்த சாஸ்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா 6ஆம் ஆதியும் 8ஆம் ஆதியும் உங்களுக்கு 2லேயே உட்காந்துருக்கிறதுனால நல்ல சிறப்பான பலன்கள், திடீர்னு நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கணுங்க, ஏதாவது இருந்தால் தான் அந்த பலன் நல்லா கிடைக்கும். நான் எப்போவுமே இதே மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது ஃபெனல் சொல்லுவாங்க பிஸ்னஸில், அந்த ஃபெனல் அந்த மாதிரி ஃபெனலில் இருக்கும்போது இப்போ அதெல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் ஆகிடும் அப்படின்றது ரூலுங்க ஆக்சுவலாக. அப்போது இது வந்து பேசிக்காக எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் வந்து 2ல் இருந்ததுன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியது. ராசியாதிபதி குடும்பஸ்தானாதிபதி குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் குடும்பத்தில் இருக்காருன்னு நல்ல யோகத்தை தரக்கூடியதுன்னா இருக்குங்க. மேலும் அவரே வந்து குருவானவரோட சேர்ந்து இருந்து மேலும் 11ஆம் ஆதியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக காத்துட்ருக்காங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குங்க உங்களுக்கு. மேலும் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ரொம்ப வந்து அக்யூரஸியாக பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஏன்னா கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், மிருகசேஷமாக இருக்கட்டும், ரொம்ப அதாவது எப்படின்னா அந்த டெப்த்தாக வந்து நுனிப்புல் மேயிற மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப டெப்த்தாக யோசிக்கிற ஆளுங்க, ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பாங்க. எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ராசி கொண்டவர்களாக இந்த ரிஷபராசி இருப்பாங்க. மேலும் வந்து ஒரு பர்சனாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணணும், நம்மளுடைய பர்சனாலிட்டியை வந்து எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிற ஒரு ராசிக்குரிய இந்த ராசியானது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான நல்ல ஒரு மீடியாவில் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமையப்போகுதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு தசையில் நடந்துகிட்ருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த குருவனுடைய பார்வை சுமாராக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வந்து பார்க்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா லாபஸ்தானாதிபதி பெரியவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு. உங்களுடைய மூதாதையர்களுடைய அனுகிரகமும் உங்களுடைய பெரிய அண்ணன் திடீர்னு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து அதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல சுற்றி பார்க்குறதுக்கு மற்றும் வந்து இந்த க்ஷேத்ராடங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து இந்த செவ்வாய் ஆனவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது வீட்டில் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அட்டன் பண்ணிங்கன்னா வீடு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது பூர்வ புண்ணியத்தினுடைய பூர்வமான சொத்துக்கள் வர வேண்டியதாக இருந்தால் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அமையும். மேலும் வந்து உங்களுடைய பசங்கள்லாம் வந்து வீடு வாங்குகிற அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குங்க. மேலும் வந்து உங்களுக்கு வந்து சந்திரனானவர் நல்ல யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம். ஏன்னா சந்திரனுடைய உச்சராசியான இந்த ரிஷபராசியானவர் சூரியனும் புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா வந்து சூரியனானவர் சுகஸ்தானாதிபதி 4ஆம் ஆதி 5ஆம் ஆதியோட 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியோட சேர்ந்து உட்காந்துருக்காருங்க. அப்போ உங்கள் பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது திடீர்னு கிஃப்டெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து உங்களுடைய வீடெல்லாம் பெருசு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். உயர் பதவிகள் உங்களுக்கு வரத்துக்கு தேடி வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து எப்படி வந்து எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணி என்னென்னலாம் சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய காலகட்டங்களில் என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பொசிஷனை எடுத்துக்கோங்க. மேலும் வந்து சனியானவர் உங்களுக்கு வந்து கல்யாண யோகத்தை தரக்கூடிய ரிஷபராசியானவர் அந்த ராசியில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடிய வயசுகளில் இருக்காங்களோ சனி பகவான் நல்லா இருக்கிறவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்ல பலன்களை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுக்க போகிறார். ராகுவானவர் நல்ல யோகத்தையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்க போகிறார். உங்களுக்கு வந்து வெளிநாடு பயணங்களையும் தரப்போகிறார். ராகு கேதுவும் 2 பேருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாட்டினுடைய பயணங்கள் நல்ல பயணங்களாக அமையும். நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த யாரெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் ரொம்ப நல்லா சிறப்பான காலங்களாக அமையப் போகின்றது. மேலும் வந்து இந்த இரும்பு தொழில்
ஸ்கிராப் பிஸ்னஸ் இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ இப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது. யாருக்கெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியது. திடீர்னு ஒரு விசா கொடுத்து நீங்கள் வந்து ஃபாரின் போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய யோகங்கள் வரப்போகிறதாக அமையும். மேலும் வந்து சிறு குறு தொழிலாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெக்குலேஷனில், அதாவது திடீர்னு லாபம் வருங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் வரப்போகிறது. கமாடிட்டிஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. கமாடிட்டிஸில் வந்து நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து இந்த வியாபாரிகள் யாரெல்லாம் இந்த ஃபார்மர்ஸ்க்கு நம்பி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகிறதுங்க. ஏன்னா வந்து ராகுவானவர் அனைத்து விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர். மேலும் குரு வந்து உங்களுடைய 2வது வீட்டில் இருக்கிறதுனால அஷ்டமாதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே உட்காண்டிருக்காருங்க. அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கோம். 6, 8 ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீட்டில் தனஸ்தானத்தில் உட்காண்டிருக்கிறதுனால நல்ல யோகத்தை தந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்றத்தாழ்வுகள் வரும். யாருக்கெல்லாம் வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து பார்த்து நடைபெறுங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும், புது தொழிலில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த டெப்த்தாக பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து உங்களுடைய ராகு தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ராகுவினுடைய பார்வை வந்துடும். 17 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய தசை வரும் உங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ, குருவினுடைய பிரச்சனையும் ராகுனுடைய பிரச்சனை காலங்கள் இருக்கோ அந்த காலகட்டங்களில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வியாபாரத்தில் இறங்க வேண்டியது வந்து உங்களுக்கு சஜஷனாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளலாம். மேலும் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் திருமணம் வந்து செஞ்சவங்களுக்கும் ஏதாவது திருமணத்தினுடைய ப்ராப்ளங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பார்த்து வாய் விட்டு, அதாவது எப்படி பேசணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசி சுமூகமாக முடித்து கொள்ள வேண்டியது இதுவாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார். அதனால் வந்து சுமூகமாக முடிக்கிற பிரச்சனைகள்லாம் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது. மேலும் வந்து ஜாதகங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ஜாதகம் யாரெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடியவங்களா வேண்டுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த காலகட்டங்களில் ஜாதகத்துக்கு எடுக்கலாம். நல்ல நேரமாக அமையக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் வந்து காலில் வந்து அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்ணில் கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வரும், அதுவும் என்னன்றது பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற பிளானட்ஸினுடைய அமைப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டும்ன்றது எங்களுடைய சஜஷனாக மாறுறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலேயே உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. 10ஆம் ஆதியும் மேலும் 7ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். சுக்கிரனோட சேர்ந்து இருக்காருங்க. அவர் 5ஆம் ஆதியும் சேர்ந்து உட்காண்டிருக்கார். சனி 10ல் உட்காண்டிருக்காருங்க. நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லணுங்க. ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் இந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபாரின் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அவங்களுடைய பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க யோகம். அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்துலேயும் நிச்சயதாம்பலம் நடக்கக்கூடிய யோகமாகவும் அமையக்கூடியதாக இருக்குது. ஏன்னா புதன் 4ஆம் ஆதி வந்து 2ல் சூரியனோட சேர்ந்து உட்காண்டிருக்கார். 2ல் உட்காண்டிருக்கிறதுனால நல்ல யோகத்தை, உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகம், உங்களுடைய தந்தையினுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமாக கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் 4ஆம் ஆதி 2ல் உட்காந்துருக்கிறதுனால சுகஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இந்த மாதம் வந்து நல்ல ஃப்ளோ இருக்குங்க. காசெல்லாம் நிறைய ஃப்ளோ இருக்கும். நல்ல சுப செலவுகளாக பண்ணுவீங்க. நல்ல கோயில் க்ஷேத்ராடங்கள்லாம் போயிட்டு வர போகிறீங்க. நல்ல பெரிய மகானை வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு வந்து 10ல் வந்து சனி உட்காண்டிருக்கிறதுனால அஷ்டமாதிபதியும் 9ஆம் ஆதியும் 10லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்திலையும் உங்களுடைய அலுவலகத்திலையும் கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணக்கூடிய திறமை வந்து சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். மேலும் வந்து உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதி உங்களுடைய தந்தையினுடைய அனுகிரகம் அந்த இடத்துல உட்காந்து கண்டிப்பாக உங்களுக்கு கடாட்சத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள்லாம் நிறைய எடுப்பீங்க. மேலும் வந்து நீங்கள் வந்து இந்த வீடுகள்லாம் வாங்கிறதுக்காகவும் மேலும் வந்து ஒரு புதிய வந்து ஒரு கலைக்கூடங்கள் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்கும்.
புதிய மிஷினரிஸ்லாம் வாங்கக்கூடிய காலகட்டங்களாக அமையும். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த புதன் ஆனவர் புதிய பிஸ்னஸை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் திடீர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பிஸ்னஸே ஓவர்டேக் எடுத்து பண்ணி ரன் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு 2வது வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காண்டிருக்காருங்க. சனியினுடைய சாரத்தில் பூசத்தில் உட்காண்டிருக்கார். பூசமானது சனியினுடைய சாரம். அவர் 10வது வீட்டில் உட்காண்டிருக்கிறதுனால தந்தையினுடைய வியாபாரங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் வேணும் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 32 வயசு 33 வயசுலேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டங்களாக அமையும். யாருக்கு சனி கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கின்றதோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து அந்த டைமில் நீங்கள் உங்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மிருகசேஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7-8 வயசில் பார்த்திங்கன்னா 25 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசையினுடைய பார்வை நடக்கிறதுனால கொஞ்சம் உடம்புலாம் உடம்பு சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கு குறைய நிறைய செலவுகள்னால் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பசங்களுக்காக பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் பசங்களுக்காக சொத்துக்கள் வாங்கி கொடுக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் பசங்க நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த 10ஆம் ஆதி பார்த்திங்கன்னா சனி பகவான் உட்காண்டிருக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் கொடுப்பாங்க. யாரெல்லாம் ஸ்கிராப் பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தொழிலில் ஈடுபடுறாங்களோ, யாரெல்லாம் இந்த ஆன்சிலர் இந்த சுற்றுலா தொழிலெலாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இந்த மாதங்கள் அமைகின்றது. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சஜஷன் என்னென்னா, தொழிலில் பிரச்சனை இந்த கரெக்டாக இந்த 30-35 வயசில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு வேலை ப்ராப்ளமாக இருக்குது, வேலை இல்லை ப்ராப்ளமாக இருக்குதுன்னு. எல்லோரும் அவங்களுக்கெல்லாம் ஒரே சஜஷன் என்னென்னா, உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் என்ன அப்டேஷன்ஸ் இருக்கோ அது கீப் ஆன் அப்டேட்டிங் வித் யுவர் அப்படியே வேலையை போகும்போதே அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் பேரலாக போகும்போது, அதனால தான் கம்பெனியில் பார்த்திங்கன்னா இந்த எல்என்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் செஷன்ஸ்னால் நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அந்த டைம் காலகட்டங்களில். அப்போ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஓப்பன் சோர்ஸ் நிறைய கிடைக்கிறது. அப்போது அதெல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த டைமில் கற்றுக்கிறதுக்கான ஒரு டைம் ஆனது இந்த டைமாக அமையும் அப்படின்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்குங்க. ஏன்னா வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால், வேலை ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு அப்டேட் பண்ணிக்கணுன்றது அர்த்தமாகின்றது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு இந்த வெர்ஷன் அந்த வெர்ஷன் மாறும்போது எப்படி ஃபோனை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே போல் நம்மையும் நாம் அப்டேட் செஞ்சுட்டே இருக்கணும். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருக்குங்க. எல்லாமே என்ன கோர்ஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு, என்ன கற்றுக்கணும், நமக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கணுன்றத ஒரு வாய்ப்புகள் இந்த சான்ஸ் இந்த டைமில் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய குழந்தைகளுக்கான அதாவது யாருக்காவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிப்புக்கான மேல் படிப்புக்கான செலவுகள் கண்டிப்பாக செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் மெடிசனுக்காக ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக, யாரெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் சீட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி, நல்ல மீடியாவில் வரக்கூடிய யோகங்கள், உங்களுடைய பசங்கள் மீடியாவில் வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமைகின்றது. உங்களுக்கு இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அலைட் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். நிறைய புதிய மிஷினரிஸ்லாம் வாங்க போகிறாங்க. யாரெல்லாம் இந்த மீடியா தொழிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய மிஷினரிஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக, யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. மேலும் உங்களுக்கு ராகுவானவர் நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு எல்லா ஊரையும் சுற்றி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது.
புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய நல்ல மாதமாக அமையும். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கான பூஜைகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பெரியவர்கள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து, உங்களுடைய ஃபேமிலியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையக்கூடியதாக இந்த மாதம் அமையும். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புதனும் சூரியனும், அதாவது 3ஆம் ஆதியும் 2ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலேயே உட்காண்டிருக்கார். மேலும் 4ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் உங்களுடைய 12ல் உட்காண்டிருக்காருங்க. சுக்கிரன் குருவோடு சேர்ந்து உட்காண்டிருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு நல்ல வழிகாட்டி வந்து நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மென்டார் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பசங்க வந்து ஃபாரின் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கல்யாணமாகி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றது. மேலும் ஏன்னா சனியானவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் ஆதியில் உட்காண்டிருக்கார். அவரே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் ஆதியும் 8ஆம் ஆதியும் 9ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. உங்களுடைய அப்பா வழியினுடைய சொத்துக்கள் கண்டிப்பாக இந்த மாதங்கள் ஒரு லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா அதெல்லாமே கொஞ்சம் வந்து தெளிவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உங்களுடைய 3ஆவது வீட்டில் உட்காண்டிருக்கிறாரு. அதாவது மிதுனத்தில் கன்னியில் உட்காண்டிருக்காருங்க செவ்வாய். அப்போது இந்த செவ்வாய் வந்து கண்ணீரில் உட்காந்து அவருடைய வீட்டையும் இங்கேயும் கீழையும் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து லீகல் அட்வொகேசி இதெல்லாம் இருக்கீங்களோ அவங்களெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கேயாவது வந்து க்ஷேத்ராடங்கள் உங்களுடைய படிக்கிறதுக்கான ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து செலவுகள் வந்து சுப செலவுகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2ல் வந்து கேது இருக்கிறதுனால உங்களுடைய ஞானத்திற்காக உங்களுடைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12 உட்காண்டிருக்கிறதுனால நல்ல கேளிக்கைக்கான செலவுகள் நிறைய செய்வீங்க. உங்களுடைய அம்மா மற்றும் வந்து உங்களுடைய பெரிய அண்ணா பெரிய அக்கா எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஒரு ஃபாரின் போகிறதுக்காகவும் க்ஷேத்ராடங்கள் போயிட்டு வர மாதிரியும் நல்ல வந்து இந்த அம்பாளுடைய க்ஷேத்ராடங்கள் போயிட்டு வர மாதிரியும் மகாவிஷ்ணுவுடைய அதாவது திவ்ய தேசங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய நாள்களாக அமைகின்றது. மேலும் வந்து சனியினுடைய பார்வை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆவது வீட்டில் பார்த்து 10ஆம் ஆதியும் அவரே செவ்வாயே பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல கவர்மெண்ட்டினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது இந்த கோச்சார பிரகாரம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மேலும் ராகுவானவர் உங்களுக்கு வந்து 8ல் உட்காண்டிருக்கிறதுனால கெட்டவர் கிட்டிட்டின் ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதுங்க. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பிரச்சனைகளாக குடிக்கவர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல வந்து பெனிஃபிட்டாக பண்ணிவிட்டு ஒரு திடீர்னு மாற்றங்கள்லாம் ஏற்படும். நேற்று வரைக்கும் அவங்க வேறு மாதிரி பேசியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து நல்ல வந்து ஓகேங்க அப்படின்னு அவங்க வந்து உங்களுடைய காம்ப்ரமைஸ் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ப்ரொவைடட் யாருக்கெல்லாம் ராகு நல்லா இருக்காங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ராகு வந்து யாருக்கெல்லாம் சுமாராக இருக்காங்களோ அந்த ஜாதகத்துக்குள்ள அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனைக்குரிய காலங்களாக அமைகின்றது. கேதுவனுடைய 2ஆவது வீட்டில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த மருத்துவ செலவுகள் நிறைய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திடீர்னு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம். மற்றும் வயதானவங்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் அப்ரோப்ரியேட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக பயப்படணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல தான் அமையுமே தவிர ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இது ஆகிடுமோ அது ஆகிடுமோன்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் ஆதி 10ஆம் ஆதி
உங்களுக்கு 3ல் உட்காந்துருக்கார். அவரே வந்து 5ஆம் ஆதியும் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து அதாவது இங்கேருந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா வெளியூரில் போய் வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் போய் எங்கே வீடு அதாவது வெளியூரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் வீடுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பசங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்னுடைய வேலைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனானவர் 2ஆம் ஆதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ் கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமில் காலகட்டங்களில் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா புதனும் பார்த்திங்கன்னா சனியினுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கார். 3ஆம் ஆதியும் வந்து ஜென்மத்திலே உட்காண்டிருக்கார். உங்களுடைய ராசியிலே உட்காண்டிருக்கிறதுனால தோல் சர்ம பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா கேதுவும் உட்காந்து 2வது வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இதை மாதிரி பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னடா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு பார்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் சுக்கிரன் நல்லா இருக்காங்களோ அவங்களாம் எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாரின் போகிற அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையுது. நல்ல கேளிக்கைக்காக செலவு பண்ணக்கூடிய மாதங்களாகவும் அமைகின்றது. நல்ல சுற்றுலா போய் அதாவது திருத்தலங்கள்லாம் போய் பார்த்து அதற்கான செலவுகள் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையும். மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த தொழிலினுடைய பிரச்சனைகள் இருக்கோ எல்லாருமே வந்து தயவு செஞ்சு நான் அதுதான் சொல்லுவேன். ஆல்ரெடி எல்லா இதுலேயும் சொல்கிறது ஸ்கில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அதுதான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறது. அதுதான் உங்களுக்கு நியூ ஸ்கில் செட் தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப்ஸை வந்து டிட்டர்மின் பண்ண போகிறது. ஸோ கீப் ஆன் வந்து அப்டேட்டிங் யுவர் செல்ஃப் வித் இது லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடியதுன்றது இந்த கோச்சார பிரகாரமாக தெரிகின்றது. இந்த காலகட்டங்களில் பிரச்சனைக்குரியவர்கள்லாம் வந்து என்னுடைய சஜஷன் ஒன்று தாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் வந்து வணங்குறேன், சுவாமி கும்பிட்றேன், குலதெய்வங்கள் பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சுவாமி, இன்னும் வந்து எனக்கு பிரச்சனைகளே தீரலை அப்படின்னு வேறு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வம் போயிட்டு டெய்லி சாமி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டங்களில் சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கே வந்து வெறுப்பாயிடும். சாமி மேலே நம்பிக்கை இல்லாமல் போய்டுறதுனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்ணணுன்ற எண்ணங்கள் அவங்களுடைய மனசில் தோண ஆரம்பிச்சிருங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து கேதுனுடைய பார்வைகள் வரும்போது 2ஆம் ஆதியில் 2ல் உட்காண்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோணும். ஆனால் அவங்களும் அதையும் மீறி வந்து அவங்க வந்து ஞானத்தினுடைய பார்வைகள் போகும்போது தான் உங்களை நீங்களே யாருன்னு போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்புடம் போட்டு பார்க்குற அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களை அதுதான் சொல்லுவாங்க, இந்த ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த்து வீக்னஸ்ஸு ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட், உங்களை நீங்களே அறிவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் கலச பூஜைகளாக வச்சு பூஜை பண்ணுறாங்க. புண்ணியாவச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புண்ணியாவச்சனத்தில் பார்த்திங்கன்னா வந்து கலசங்களை வச்சு அந்த நூலை சுற்றி மேலே தேங்காவை வச்சு மாயிலை வச்சு பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. புண்ணியாவச்சனம் பண்ணுங்கள் சுவாமி அப்படின்வாங்க. மற்றும் ஹோமங்கள் பண்ணுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஹோமங்கள்லாம் பண்ணும்போது இந்த கலசங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த இறைவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சேருங்க. எப்படி அப்படின்னா இந்த கலசங்களை வச்சு பூஜை பண்ணுறது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் அதுலேயே இருக்குது. 5 விதமான நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி சிந்து காவேரின்னு சொல்லி இந்த 5 விதமான நதிகளையும் அதில் வந்து நம்ம வந்து ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜைகளை புரோக்ஷனம் பண்ணி நம்ம வந்து ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அந்த கலசங்களில் நம்மளுடைய இதை வந்து நம்மளே வந்து பிரதிபலிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க நம்ம. அதனால தான் அந்த காலத்தில் வந்து கண்ணாடி பயிற்சி இதை மாதிரி இது வந்து ஆன்மீகம் பக்கம் ஒரு பக்கம் போனாலும் தியான பக்கத்தில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கண்ணாடி பயிற்சி பண்ணுவாங்க. கண்ணாடி நம்மளே பார்த்து வந்து நம்ம வந்து சில மார்க்கெட்டிங் பீப்புளெலாம் இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா டை கட்டிட்டு முன்னாடி இருந்து பேசுவாங்க. ஆக்சுவலாக எப்படி பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாமே வந்து அப்ரோச்சுங்க. அது நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுடைய மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுடைய எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுடைய வேலைகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்றது ரூல்ங்க. ஆக்சுவலாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட் பண்ணிட்டோ இருக்கமோ எவ்வளோக்கு எவ்வளோ பூஜைகள் செய்கிறோமோ பூஜைகள்ன்றது பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் அறிவதற்கான ஒரு காலகட்டங்கள் தான், நேரங்கள் தாங்க. கோயில் போயிட்டு வர்றதுனாலையோ மற்றபடி பூஜைகள் குலதெய்வங்கள் பூஜை பண்ணுறதுனாலையோ இதெல்லாம் குலதெய்வத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜைகள் பண்ணுறதுங்க. அப்போது வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்ய வேண்டிய காலகட்டங்களாக அமைகின்றது. ஏன்னா இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கான காலங்கள். ஸோ இந்த திராட்சாயன காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் விடுற வேண்டியது ரொம்ப முக்கியமாக அமைகின்றதுங்க. ஸோ அதனால் எல்லோரும் வந்து இதை செஞ்சு வந்து புண்ணியங்களை தேடிக்கோங்க.
சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பாக அமையப் போகின்றது. ஏன்னா குருவும் சுக்கிரனும் உங்களுடைய 11வது வீட்டில் உட்காண்டிருக்கார். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையுங்க உங்களுக்கு. ஏன்னா 3ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் ஆதியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் உட்காண்டிருக்காருங்க. உங்களுடைய 3ஆம் ஆதியும் 9ஆம் ஆதி சுக்கிரன் வந்து 9ல் வந்து 3ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் 11ல் உட்காண்டிருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். நல்ல லாபஸ்தானத்தில் அமையிறதுனால மேலும் குருவனுடைய பார்வையும் அதுலேயே உட்காண்டிருக்குங்க. 5ஆம் ஆதியும் 8ஆதிபதியும் லாபஸ்தானத்தில் இருக்குங்க. அப்போது உங்களுடைய குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும். ஏன்னா உங்களால் உங்களுடைய பசங்களால் உங்களுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியா தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். பெரியவங்களுடைய அனுகிரகம் இந்த மாதங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுடைய மென்டார் நினச்சிட்ருக்கீங்களோ அவங்களாம் உங்களுக்கு வந்து நல்ல வழிகாட்ட போகிறாங்க. ஒரு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக இந்த மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும். யாருக்கெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் வர வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11வது வீட்டில் உட்காண்டிருக்கிறதுனால அவர் தான் புத்ராத் பதியானவர் அவரேன்றதுனால கண்டிப்பாக சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் வந்து குழந்தைகளுடைய வேண்டுதல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் அமையுங்க. மேலும் வந்து கேதுவானவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களை நல்ல ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஆன்மீகத்தினுடைய எண்ணங்களை தூண்டக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையக்கூடியது. உங்களுடைய 2வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் உங்களுக்கு வந்து 2லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து நல்ல லாபகரமாக தரக்கூடியதுங்க. உங்களுடைய அப்பாவுடைய சொத்துக்கள் அப்பாவுடைய பங்காளி இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துனா கூட இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல அளவுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அமையும். நிலப்பலன்கள் புதுசாக வாங்க போகிறீங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பொருட்களை வந்து அந்த நிலப்பலன்களுடைய பித்திருக்களுடைய அவங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்து விற்றதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமையக்கூடியது. நல்ல க்ஷேத்ராடங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனியினுடைய பார்வை 2ல் பார்க்கறதுனால 2ல் வந்து சனியினுடைய பார்வை 2 கிடையாது, 3ல் தான் இருக்கார். ஆனால் சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக இதில் வந்து ஈடுபாடுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே கிடைக்கலையேடா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. கண்டிப்பாக புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதனானவர் உங்களுக்கு 2ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களால் நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு எங்கேயாவது பார்த்திங்கன்னா ஊர்லாம் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபாரின்லாம் போயிட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வியாபாரத்தினுடைய வேண்டு உட்காண்டிருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அதாவது எல்லாருக்கும் பிச் பண்ணி வச்சுருப்பீங்க. க்ளோசிங் ஸ்டேஜில் இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே இப்போ நிறைய கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மிஷின்ஸ்லாம் வாங்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா அமையுங்க உங்களுக்கு. யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாதமாக அமையும். யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து வேலட்டைலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் ஆதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மீடியா தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய சைனப்ஸ் பண்ணுவீங்க. புதிய வந்து ஒரு ஒரு படத்தினுடைய வாய்ப்புகள், புதிய சின்ன திரையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வந்து தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை 10வது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. செவ்வாயானவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடியது, நல்ல க்ஷேத்ராடங்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய யோகங்களை தரக்கூடியது. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஏன்னா வந்து செவ்வாயினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் ஆதியோட சம்மந்தப்பட்டிருக்க 12ல் இருக்கிறதுனால, அதாவது செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் வந்து 12வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலியெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சிலருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் செவ்வாய் புதன் காம்பினேஷன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கெல்லாம் காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க நீங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா 8ல் உட்காண்டிருக்கிறதுனால அஷ்டம சனி, நிறைய புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலை வச்சோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளுக்குரிய மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ அழகாக டெப்த்தை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றங்கள் உள்ளே போங்க, பாருங்கள். நிறைய வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ நல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறதுக்கு, ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உட்கார்ந்து வச்சு பேசுவாங்க. எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு மூமெண்ட் போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள், அதாவது வேலையில் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ட்ரேடில் இருக்கிற அப்டேஷன்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. 7ல் சனி, 10ல் சுக்கிரனும் மற்றும் வந்து குருவும் உட்கார போகிறாருங்க. நல்ல மாற்றங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் உட்காண்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக 2ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 10ல் உட்காண்டிருக்கு குருவோடு சேர்றதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக அமைய போகுதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல தொழில் ஸ்தானத்தில் உட்காண்டிருக்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவராக கண்டிப்பாக அமையும். யாரெல்லாம் வந்து ஃபாரினுக்கு வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபாரினுக்காக H1B அப்ளை பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல மூமெண்ட் இருந்து நல்ல வந்து பிளானட்லாம் உங்களுக்கு நல்லதாக கொடுத்துருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். மேலும் வந்து புதனானவர் 11வது வீட்டில் இருக்கிறதுனாலையும் 10ஆம் ஆதியும் 11வது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பெரியவங்களுடைய அனுகிரகம், தாத்தாவுடைய அனுகிரகம், உங்களுடைய எல்டர் பிரதர்ஸ்னுடைய எல்டர் சிஸ்டர்ஸ்னுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிற அளவுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. எல்லோரும் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து மீட் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. சனியானவர் 7ல் உட்காண்டிருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடிய காலகட்டங்களாக அமையும். மேலும் வந்து கலத்திரக்காரர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் உட்காண்டிருக்கு குருவனுடைய பார்வை அவருடைய குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால 7ஆம் ஆதியோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பேச்சுவார்த்தைகள் மற்றும் நிச்சயதாம்பலம் நடந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எடுத்து போய் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து அரசு தொழிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. இந்த மாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கும், நல்ல ஒரு ரெவென்யூவாக இருக்கும். யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா யூ கேன் ஏர்ன் லாட். ஆக்சுவலாக இந்த மாதம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாதமாக அமையும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஜாதகங்கள் தகுந்த மாதிரி அந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா வந்து 10ஆம் ஆதியின் 2ல் வந்து பார்த்திங்கன்னா புதன் உட்காண்டிருக்கார். லாபஸ்தானாதிபதியும் அவரே உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகின்றது. மேலும் ஆன்மீகத்திற்கான சுற்றுலாக்கள் கண்டிப்பாக அதனுடைய பேச்சுவார்த்தைகள், வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு யோகங்கள் இதை மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். ஏன்னா கேதுவானவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1.5 வருஷம் இதுலேயே இருக்க போகிறார். உங்களுடைய 12வது வீட்டிலேயே இருக்க போகிறார்.
அதனால் வந்து ஆன்மீக சிந்தனைகள் நிறைய தோணும் உங்களுக்கு. மேலும் வந்து 7ல் சனி உட்கார்ந்ததுனால என்ன ஆகும்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த என்லைட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு புதுவிதமான மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சனியினுடைய 2ஆம் இது 8ஆம் ஆதி அவருடைய ராசியிலே உட்காந்துருக்கார். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு தசை, அஸ்த நட்சத்திரத்தில் ராகு தசை நடந்துட்டுருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகுனுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் நடந்துட்டுருக்கோ அந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆகிருந்துன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். வேலையில் இருந்தால் வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் வரும். யாரெல்லாம் வந்து படிக்கிறதுல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படிப்பு காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனைகளாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது. ஏன்னா செவ்வாய் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால, அவரே ராசியிலே 3ஆவதியாக இருக்கிறதுனாலையும் ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா வந்து இது வந்து லீகலில் எடுத்து போய் விடுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைவர்ஸ் கேஸு, இந்த கல்யாணமாகி பிரச்சனைகள் உரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலங்கள். யாருக்கெல்லாம் ராகுனுடைய பார்வை சுமாராக இருக்கோ, யாரெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் பஞ்சாயத்து இருக்குலையோ அந்த மாதிரி ஒரு அதாவது இந்த கல்யாணமாகி பிரச்சனைகள் உரிய காலகட்டங்களில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். வார்த்தைகளை வந்து அளந்து பேசுங்க. எப்போதுமே அது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போயிட்டு பெரிய பிரச்சனைகள் எடுத்து போய் விட்டுறக்கூடியது. குடும்பஸ்தானத்தையே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே தவிர, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கோச்சாரம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து உத்திர நட்சத்திரம் மற்றும் அஸ்தம் மற்றும் வந்து சித்திரை நட்சத்திரங்களுக்கெல்லாம் மிகவும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த ராகுனுடைய பார்வை சொல்லும்போது இதுதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது புனித நல்ல ஞானத்தையும் தரக்கூடியதான ஒரு காலகட்டங்களாக அமையக்கூடியது. ஏன்னா வந்து ராகு வந்து கெடுத்துருவாரா அப்படின்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா எஜுகேட் கொடுப்பார். ஸோ அதனால் வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஃப். வேறு வழி கிடையாது. அந்த எஜுகேட் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அமைதியாக பேசிட்டு இந்த காலகட்டங்களில் அமிக்கபிளாக போயிட்டு நம்முடைய இந்த காலகட்டங்களில் வந்து கடந்து செல்வது மிகவும் முக்கியமாகின்றது. 2வது தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும் அவரே வந்து 10ஆம் ஆதியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் 9க்கும் உரிய 10ஆம் ஆதி 10ல் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதுங்க. ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றங்கள் வருமோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அவ்வளோக்கு அவ்வளோ இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபெனலில் இருந்ததுன்னா, பிஸ்னஸ் பண்ணி ஃபெனலில் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய கன்வர்ஷன்ஸை கொடுக்க போகிறது. ஏன்னா குருவனுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் என்னடா இவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமான்னு கூட யோசிப்பீங்க. சிலருக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ்ஸ்க்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த செவ்வாயினுடைய பிரச்சனைகள், அதாவது அஷ்டமாதிபதியும் 2ல் அதாவது 3ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலே இருக்குது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த காலகட்டங்களில் சிவனுடைய வழிபாடுகள் மிகவும் முக்கியமாகின்றது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் ரொம்பவும் முக்கியமாக மாறுகின்றதுங்க. உங்களுடைய பெரியவங்களை வந்து அவங்கள வணங்கி, பெரிய தாத்தாவை வணங்கி, அதாவது முப்பாட்டனார் அவங்களெல்லாம் வணங்கி அவங்களுடைய வந்து வழிமுறைகளை வந்து ஏற்றுக்கொள்வது இந்த காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக மாறுகின்றது. மேலும் வந்து இந்த ராகுனுடைய தசைகள் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகுக்கான பரிகாரங்களை செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கிடைக்கும். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒரு தயிர் சாதமோ ஒரு வடையோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு 18 வாரங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இந்த செவ்வாய் ஆனவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியது. யாருக்கெல்லாம் வந்து சக்கரை பொங்கலோ அதாவது சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், வெண்பொங்கலாக இருக்கட்டும், யாருக்காவது செஞ்சு ஒரு 7 பேருக்கு தானங்கள் கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து ஹோமங்கள் பண்ணக்கூடிய ஹோமங்கள்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களில் வந்து நவக்கிரக சாந்திகள் செஞ்சு நீங்கள் இந்த பலன்களை வந்து நல்லபடியாக பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். அம்பாளை வழிபடுவது மிகவும் சிறந்தது. இல்லை இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறதுனால 2ஆம் ஆதியும்
வந்து 9ஆம் ஆதியும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களை அம்பாளை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச அம்பாளை வந்து யாரையாவது வழிபடுங்க. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுங்கள், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்ரீ சுக்தங்களை சொல்லுங்கள். மேலும் வந்து துர்காதேவியை பிரார்த்தனை பண்ணுங்கள், மேதா சுக்தத்தை பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். இதுலேயும் ஹோமங்கள் பண்ணலான்றது சாஸ்திரங்க. ஆக்சுவலாக இந்த சூக்தங்கள் சுக்தாதி ஹோமங்கள் பண்ணும்போதும் நல்ல நல்ல வாழ்க்கைகள் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இது பூஜைகளை கொஞ்சம் விமர்சனையாக பண்ண முடியும்னா பெரிய வேலையில் பண்ணணும்னா சண்டி ஹோமங்களையும் பண்ணுங்கள். வீட்டில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய யார் வச்சு பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. ரொம்ப நல்ல காலங்களாக அமையறதுக்காக நம்ம எல்லாருமே இந்த காலகட்டங்களில் பிரார்த்திப்போம். இந்த காலகட்டங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த தோஷங்கள் எல்லாமே இதெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சங்கள் குறையும்ன்றது இந்த சாத்திரங்கள் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிப்போங்க. துளாராசி நேயர்களுக்கு குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 9ல் உட்காண்டிருக்காருங்க. ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய தந்தைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு நிலைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆனாலும் நல்ல யோகத்தை தரக்கூடியது. அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அதுதான் எடுத்துக்கணுமே தவிர பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லா இருக்குது. புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் உட்காண்டிருக்கார். நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வந்து யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் தொழிலுக்காக இந்த கவர்மெண்டுடைய கான்ட்ராக்டுக்காக எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் புதிய வந்து கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மண் சார்ந்த வியாபாரங்கள்லாம் வந்து இந்த மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வியாபாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய பூஜைகள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்வீங்க. ஏன்னா வந்து குருவும் சுக்கிரனும் உட்காண்டிருக்கிறதுனால குரு வந்து பார்த்திங்கன்னா புத்திரோத்பத்தியும், சுக்கிரன் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த தட்சிணாய காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பூஜையினுடைய பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து அஷ்டமாதிபதியானவர் சுக்கிரன் வந்து 9ல் உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நோய் கொஞ்சம் கொடுக்கறதா மர்ம நோய்கள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்ம நோய்கள் ஏற்படும். மற்றும் வந்து இந்த உங்களால் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகங்கள் கொடுக்கும். நல்லா வந்து ஒரு க்ஷேத்ராடங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வர மாதிரி ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து சனியானவர் பார்த்திங்கன்னா 6ல் உட்காண்டிருக்கிறதுனால 5ஆம் ஆதியும் மற்றும் 6ஆம் ஆதியும் 6ல் உட்காண்டிருக்கிறதுனால 5ஆம் ஆதியும் 4ஆம் ஆதியும் உங்களுக்கு 6ல் உட்காண்டிருக்கார். உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். நல்ல நிலப்புலன்கள்லாம் வாங்கிறதுக்குரிய ஒரு யோகமாக இந்த காலகட்டங்கள் அமையும். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியானவருடைய பார்வை வந்து 8ஆம் பார்வை 8ல் வந்து 8வது இது வந்து பார்த்திங்கன்னா துலாம். அப்போது மேலும் வந்து இவரே 4ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் ஆகின்றதுனால கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் ஆதி வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் பலன்கள்லாம் வாங்கக்கூடிய யோகங்களை தரக்கூடியவர். அவர் வந்து 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்குவீங்க. மேலும் வந்து அந்த பிரச்சனைகளோடைய வீடுகளை அமையறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியானவர் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஹெல்த்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். உங்களுடைய எங்கேயாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய நோய் நொடிகள் ஏற்படுத்தக்கூடிய யோகங்களாக இந்த மாதம் அமையும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனியானவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். மேலும் வந்து ராகுதாசனுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள். ஏன்னா பாதகாதிபதியினுடைய பார்வையும் மற்றும் வந்து சரஸ்திர உபயத்தில் வந்து 7ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் சரஸ்திர உபயம். இதில் பார்த்திங்கன்னா எந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உபயராசியா இல்லை இது சரராசியா இந்த வந்து இதுவா அப்படின்னு வரும்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து பாதகாதிபதியினுடைய பார்வையை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுறது மிகவும் முக்கியமாக அமைகின்றது. புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயனங்கள் மாறும்போது உங்களுக்கு வந்து மாற்றங்கள் நிறைய மாறும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானமும் கொஞ்சம் பிரச்சனைகள் உரியதாக இருக்குது. ஏன்னா விரயஸ்தானம் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால விரயஸ்தானமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து இந்த புதிய ட்ரேடிங்லாம் வந்து இன்வால்வ் ஆகிறீங்களோ அந்த ட்ரேடிங் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து லாபம் வந்து நிறைய இருக்கும். கண்டிப்பாக நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஃப்ரான்ச்சைசிஸ் பிஸ்னஸ்லாம் வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்வீங்க.
மேலும் வந்து உங்களுக்கு வந்து அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து எடுத்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமைப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றியும் யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய தசை வந்து புதன் சித்திரை பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசில் வந்து சித்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பார்வையும், மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுவாதிக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து ஒரு 45-50 வயசுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களாம் வர்றதுனால இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். விசாகத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசில் வந்து புதனுடைய பார்வை வர்றதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேதுவனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசில் வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நோய் நொடிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து உங்களுடைய 11வது வீட்டில் வந்து கேது இருந்தால் நல்ல யோகத்தை தரக்கூடியது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நோய் நொடிகளையும் கொடுக்கக்கூடியதாக அமையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு ரெகுலர் செக்கப்ஸ் இதை மாதிரிலாம் டாக்டரை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கோங்க. ரெகுலர் செக்கப்புக்கு நீங்கள் போயிட்டு எப்படின்றத பார்த்துக்கோங்க சார். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணு கோயில், அதாவது பெருமாள் கோயில் அம்பாலோடு சேர்ந்து இருக்கும்போது எப்போவுமே அம்பாலோடு தான் இருப்பார். அந்த மாதிரி கோவிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கு வச்சுட்டு வாங்க. அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி விஷ்ணு பாராயணம் மற்றும் வந்து லலிதா சகஸ்ரநாமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து புதனுடைய பிரச்சனைகள் இருக்கோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து நவக்கிரக ஹோமங்கள் பண்ணி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய பச்சை பயிரை வந்து சுண்டல் வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. நல்லதை யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். சக்கரை பொங்கல் வந்து எல்லாருக்கும் செஞ்சு ஒரு 11 பேருக்கு உங்களுடைய 11 பேருக்கு கொடுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து செவ்வாயினுடைய தாக்கங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலை வந்து சமைச்சு எடுத்துன்னு போயிட்டு இந்த கோயில் முன்னாடி சிவன் கோயிலில் உட்காண்டிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 11 பேர் அவங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்தார் மாதிரி ஒரு ராகு தசையாக இருந்தால் ஒரு 18 பேருக்கு எடுத்து கொடுங்க. மேலும் வந்து இந்த செவ்வாயாக இருந்ததுன்னா ஒரு 7 பேருக்கு கொடுங்க. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புதனுடையதுன்னா ஒரு 17 பேர், மினிமம் ஒரு 10 பேர் 11 பேர் கொடுங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒரு 10 பேர் நம்மக்கிட்ட இருந்து அந்த இதை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துருங்க. ஆக்சுவலாக இல்லாத மாதிரியே இருக்கும், யாருமே வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லாத மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய இதை வாங்கிப்பாங்க. வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான பிரார்த்தனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் செய்யணுங்க. ஏன்னா இந்த கேதுவனுடைய பார்வையின் வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் கொள்ளுனுடைய இதை வந்து சுண்டலை வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா 8ல் வந்து சுக்கிரனும் குருவும் உட்காண்டிருக்காங்க. அப்படின்னா 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் 8ல் அஷ்டமத்தில் உட்காண்டிருக்காருன்னு அர்த்தங்க. அப்போது அதே மாதிரி வந்து 7ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் 8ல் உட்காண்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பசங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த மாதம் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புண்ணிய க்ஷேத்திரங்கள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய ஃபேமிலிக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து புதன் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது என்னன்றது பாருங்கள். ஏன்னா 10ஆம் ஆதியும் சூரியன் வந்து 9லேயே உட்காண்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதாவது யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு இருக்கும்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸாக இருக்கீங்கன்னா அவங்களாம் ஜாதகம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால் பிரச்சனை வருமானு எதிர்பார்க்காதீங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளே சொல்ல மாட்டேன், இருக்கிறதுனால இந்த வார்த்தைகள் நான் சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதியும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதியும் 6ஆம் ஆதியும் உங்களுக்கு 11ல் இருக்காருங்க. இப்போது 11ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய வரவேண்டிய வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையிறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து வீட்டுக்கு செலவு பண்ணுற நிலைமைகள் வரும், வீடு மாடிஃபிகேஷன் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதுக்காக செலவு பண்ணுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது, இன்டீரியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய வந்து வீடுகளுடைய இதெல்லாம் இருக்கோ இந்த காலகட்டங்களில் எல்லாரும் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு நல்ல ஒரு டைமாக அமையக்கூடியதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் ஆதி 8ல் உட்காந்து அவரே 12ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. திடீர் லாபம்னா எங்கேருந்துனா ஃபாரின்லேருந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரினுக்கு போகிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரினில் இருந்து நீங்கள் இங்கேருந்து ஃபாரினுக்கு போய் நீங்கள் பணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு புதிய வந்து ஒரு முயற்சிகள் ஃபாரின்லேருந்து தரத்துக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டார் வந்து இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாயானவர் இந்த வியாபாரம், அதாவது யாரெல்லாம் வந்து இந்த இந்த விவசாயம், சிறு தொழில் இதை மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்து அரசனுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும் மற்றும் சிவபெருமானுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது இது. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெடுத்தாலும் வந்து நல்லது கொடுத்துருவார். ஏன்னா அவர் தான் ஒரு ராசியாதிபதி. யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இதுவோ ஆவரேஜாக இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் வந்து முயற்சிகளுக்கு வந்து நல்லா இன்னும் நிறைய பண்ணணுன்றது என்னுடைய எண்ணங்களாக இருக்கும். ஏன்னா வந்து அவரே வந்து 5ல் உட்காண்டிருக்காரு, உங்களுடைய 3ஆம் ஆதியும் 4ஆம் ஆதியும் 5ல் உட்காண்டிருக்காருங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து திடீர் மாற்றங்கள், நல்ல வந்து ஒரு வீடு வாங்கிறதுக்குரிய பிரயத்தனங்கள், உங்களுடைய பசங்களுக்கு நல்லதை வந்து செலவு பண்ணுறதுக்கான பிரயத்தனங்கள் மற்றும் உங்களுடைய இளைய சகோதரம் அவர்களுக்கான செலவு பண்ணக்கூடிய பிரயத்தனங்கள் மற்றும் கோயில் ஒரு புனரமைப்புக்கூடிய அமைப்புக்கான செலவுகள் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல லாபகரமான ஒரு சூழல் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரதசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 அந்த வயசில் வரும். அந்த ஏஜ் அந்த காலகட்டங்கள் அவங்க என்ன வந்து ஆதி தசையில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 35 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரதசை ஒரு 32 35 வயசில் பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய பார்வைகள் கண்டிப்பாக நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களாம் வந்து வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகளும் வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிறதுக்கான முயற்சிகளும் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக இருக்குது. யாரெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் 25 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. புதனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல யோகத்தை தரக்கூடியது. இவங்கனால பார்த்திங்கன்னா அவங்களுடைய தந்தைக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. தந்தையினுடைய சுற்று வட்டாரத்துக்கு எல்லாருக்குமே நல்ல இது அமைப்பாக அமையும். யாருக்கெல்லாம் வந்து சூரியன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய இந்த காலகட்டங்களாக அமைகின்றதுங்க இந்த காலகட்டங்களில். மேலும் வந்து செவ்வாய்க்குரிய பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் ஆதி 11ல் இருக்கிறதுனால லாபஸ்தானம் கம்மியாகும் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுத்தாலும் அதுக்குரிய பரிகாரம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக அமையக்கூடியது. சிவபெருமானை வந்து வழிபடுங்கள். நல்ல சிவபெருமான் வந்து 1000 வருஷம் 2000 வருஷம் மகான்கள்லாம் வழிபட்ட கோயில் போயிட்டு ரெகுலராக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் இந்த மாதம். கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து இந்த சுக்கிரனானவர் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியது. ஏன்னா 7ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்கார், 12ஆமில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த அம்பாளினுடைய க்ஷேத்திரங்கள்லாம் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் வந்து அந்த விஷ்ணுனுடைய பிடிப்பு இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அந்த விஷ்ணு ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வாங்க. ஏன்னா திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வர்றதுக்கெலாம் இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல இந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இந்த மாதத்தில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சிறந்த பலன்களை, தட்சிணாயன காலம் ஆரம்பித்ததுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு நிறைய பூஜைகள் பண்ணி நல்ல பலன்களை பெறணும்னு சொல்லி நாங்கள் வந்து பிரார்த்திக்கின்றோம். தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைப்பாக கிரகங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 7ல் சுக்கிரனும் குருவோடு சேர்ந்து உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால
உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. கல்யாண யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. நல்ல கூட்டாளிகளுடைய அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உங்களுக்கு செவ்வாய் வந்து 10ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு அரசுனுடைய உதவிகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் அரசு உத்தியோகம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகங்களில் அமைப்புகள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல அமைப்புகள் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4ல் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் ஆதியும் 2ஆம் ஆதியும் 3ஆம் ஆதியும் 4ல் உட்காண்டிருக்கிறதுனால 4 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த 3 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா கிரகங்கள் இருக்குது. நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகங்களாக அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து உங்களுடைய இந்த காலகட்டங்களில் நல்ல திடமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சிகள் வீடு வாங்கிறதுக்கானவும் மற்றும் வந்து நிலபுலன்கள் வாங்கிறதுக்கானவும் மற்றும் உங்களுடைய பசங்களுக்கான அனைத்து விதமான வளர்ச்சிக்கான ஒரு இதையும் செய்கிறதுக்கான இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. மேலும் வந்து உங்களுடைய 11ஆம் ஆதி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களை 7லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் ஏற்படுற உங்களுடைய பிஸ்னஸுக்கு பார்த்திங்கன்னா நியூ வெஞ்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு நியூ பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறையா செலவு பண்ணுவீங்க. என்டர்டெயின்மெண்ட்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா 7ல் உட்காண்டிருக்கு, குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கேளிக்கைகள் நிறையா வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து கேளிக்கைகளுக்கான ஈவெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதங்களில் இருக்குது. உங்களுக்குடைய பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் ஆதி வந்து செவ்வாய் வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஃபாரினுக்கு போயிட்டு நல்ல வந்து அங்கே வந்து உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். புதிய வந்து கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஃப்ரான்ச்சைசிஸ் அதே மாதிரி புதிய ஃப்ரான்ச்சைசிஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் ஆதி 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸில் சிலருடைய பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய தந்தையினுடைய உடம்பு நிலை கொஞ்சம் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சூரியன் வந்து 9ஆம் ஆதி 8ல் உட்கார்றதுனால அவரே வந்து 7ஆம் ஆதியோட சேர்ந்து இருக்கிறதுனால 8ல் உட்காண்டிருக்கார். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். மேலும் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து கேது எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அரசனுடைய யோகங்கள், அரசனுடைய கான்ட்ராக்ட்ஸ், அந்த கட்டிட வேலைகள் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ், மேலும் வந்து இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மிஷினரிஸ் கண்டிப்பாக வாங்குவீங்க. மேலும் வந்து உங்களுக்கு வந்து அதுவே வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். 4ஆம் ஆதியும் வந்து உங்களுடைய ராசியாதிபதியும் 7ல் உட்காண்டிருக்கிறதுனால குருவனுடைய பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போனாலும் உங்களை மதிக்கத்தக்கவர்களாக மாற்றக்கூடியதாக அமைகின்றது. மேலும் வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 8ல் உட்காண்டிருக்கார், மறைஞ்சிருக்கார், நல்லது தானே அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அது பெற்றவங்களுடைய அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுக்கு 2ஆம் ஆதி வந்து தனஸ்தானாதிபதி 3ஆம் ஆதியும் 4ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய அம்மா பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைக்கு நல்ல ஆரோக்கியம், யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸாக வந்து ஏதாவது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தாயார் ஸ்தானத்துக்கு நிறைய வந்து சொத்துக்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக நல்லா இருப்பீங்க. இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து இந்த 11ஆம் ஆதி உங்களுடைய பெரியவங்களுடைய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7ல் உட்காண்டிருக்கிறதுனால அவங்களால் உங்களுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களால் இப்போ உங்களுடைய பிரதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்டர் சிஸ்டர்ஸ்க்கு நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரினில் வந்து வீடு வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்க போகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் அமையும். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் கல்யாணத்தினுடைய அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும்.
அவங்களுடைய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 22 23 வயசில் பார்த்திங்கன்னா 24 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிடுங்க. அந்த காலகட்டங்கள் கேட்பாங்க. கண்டிப்பாக மேலே படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு படிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா 25 வயசுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய பார்வை மூல நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் காலகட்டங்கள் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போதுமே போராடம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் கூடிய பிரச்சனைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஜென்ஸாக இருந்தால் லேடிஸ்னாலும் ஜென்ஸ்னாலும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கூட்டாளிகளினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தழைத்தோங்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் உத்திராட நட்சத்திரத்துக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. உங்களுடைய பேசிக் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 10ல் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து உத்தியோகம் ஸ்தானம் யாரெல்லாம் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து அவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபெனல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ்கள் கன்வெர்ட்டுகள் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கூட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ஈவெண்ட் மேனேஜிங் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய மாதமாகவும் உங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய யோகங்களும் இந்த மாதங்களில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வந்து பிரச்சனை இந்த காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் கொஞ்சம் இந்த சூரிய தசையினுடைய பார்வையில் நடக்கிறதோ யாரெல்லாம் மூல நட்சத்திரத்துக்கு சூரியனுடைய பார்வை நடக்கும்போது உங்களுடைய தந்தைக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் சூரியனுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். தயிர் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணி வடையும் வச்சு காக்காவுக்கு சாப்பாடு போடுங்க. ஒரு 6 பேர் 7 பேருக்கு சாப்பாடு போடும்போது உங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையும். மேலும் வந்து அம்பாளை வந்து இந்த மாதத்தில் வழிபடுங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு அமையட்டும். மேலும் வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து உடைய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பரிகாரங்கள் பண்ணும்போது நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா பிரார்த்தனைகள் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா வந்து இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குன்னு சாஸ்திரம். 5 விதமான தத்துவங்கள் நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, நிலம் இந்த 5மே வெளியில் இருக்குது. அதுவே தான் உள்ளேயும் இருக்குது. இந்த 5 விதமான தத்துவங்களையும் பிரார்த்தனை பண்ணி 9 விதமான சக்கரங்களையும் நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி அஷ்டாச்சக்கர நவத்வாரன் பேர் இந்த தத்துவங்கள் 96 தத்துவங்களையும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த கலசத்தை வந்து பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய வந்து நம்மை நாம் அறிய வேண்டும் என்றது அது தெரிஞ்சிட்டாவே நமக்கு வந்து பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் சாத்திரங்க. ஏன்னா நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்லி தெரியறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புகள். ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதம் நல்ல மாதமாக அமையட்டும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதமாக அமையும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரப்போகிறார். குருவோடு சேர்ந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல வந்து ஒரு மானிட்டரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து 3ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால கெட்டவர் கிட்டட்டின் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குருவோடு சேர்ந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நல்ல பலனை கொடுப்பாருன்னு சாத்திரம். நார்மலாக வந்து குருவும் சுக்கிரன் சேர்ந்தால் எப்போதுமே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியும். யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். 7ல் புதன் பார்த்திங்கன்னா 6ஆம் ஆதி 7ல் இருக்கிறதுனால மேலும் அவரே வந்து 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. பாக்யஸ்தானாதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால உங்களுடைய கூட்டாளியினுடைய உதவினால் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகுது. உங்களுடைய ஒய்ஃப்னால் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியது. உங்களுடைய அப்பாவுடைய சொத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியது. மேலும் வந்து உங்களுடைய பசங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய பசங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களால் உங்களுடைய பசங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5ஆம் ஆதி வந்து அவரே வந்து 9ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் இருக்கிறதுனால
புத்திரோத்பத்திக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் ஆதி வந்து புத்திரோத்பத்தி, பூர்வ புண்ணியஸ்தானம், இதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் வந்து நிறைய வந்து தெய்வ வழிபாடுகள் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 2ஆம் ஆதி 3ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாகும். சனியினுடைய பார்வையில் 11ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிலர் வந்து வீடு வாங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்வீங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக முடியும். அவங்களுடைய காலகட்டங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கால நேரங்கள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நல்லபடியாக அமையட்டும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் ஆதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கிறதுனால உங்களுடைய வேலைகளில் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடனே உங்களை வந்து துரோகம் பண்ணுறவங்களும் உங்களோடைய சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. மற்றும் வந்து உடல்நிலை கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். அதற்கும் நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப் என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் ராகு 2ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குழப்பங்கள் ஏற்படும். உங்களுடைய அதாவது கூட்டாளினுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்தாற் போல தான் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுமான்னு சொன்னால் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்றதை பார்க்கணும். நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் இப்போ தான் வந்து வெளியில் போயிருக்கார். அப்போது போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை தான் கொடுத்துருப்பார். யாருக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். இப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எல்லாருமே வந்து நல்ல நிலையை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த ராகுனுடைய பார்வை அவிட்ட நட்சத்திரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு 20 வயசு அந்த 25 வயசில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுனுடைய பார்வைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வை வந்து 33 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கும், தாக்கங்கள் இருக்கும். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக ராகு பகவானை வணங்கி அவங்களுடைய கடாட்சத்தை பெறணும். அந்த காலகட்டங்களில் எல்லாரும் என்ன பண்ணிங்கன்னா தயிர் சாதத்தையும் வடையும் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நைவேத்தியம் பண்ணி ஒரு 18 பேருக்கோ இல்லை வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பேருக்கோ இல்லை வந்து ஒரு 8 பேருக்கோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. எவ்வளோ கொடுக்குறதுன்னு இல்லை, கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு தானங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பலன்கள் நல்ல பலன்களாக அமையும். மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கிறதுனால யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது உங்களுடைய இந்த முக்கியமாக பார்க்க வேண்டிய தருணமாக மாறுகின்றது. மேலும் வந்து இந்த விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக அமையும். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைகின்றது. உங்களுடைய உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா தானே வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலங்கமாக அமைகிறது. இந்த சிறு குறு தொழிலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து லோனுக்காக எதிர்பார்க்குறீங்களோ அவங்களே சஜஸ்ட் பண்ணி அவங்களே வந்து இதை மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து குழப்பங்களாக இருப்பினும் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தெய்வங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக அமையும். யாரெல்லாம் வந்து அம்பாளுடைய குலதெய்வமாக வச்சுருக்கீங்களோ அந்த அம்பாளை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். விஷ்ணு தேவன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது. மற்றும் வந்து இந்த ஆடி மாதத்தினுடைய அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆடி மாதத்தினுடைய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த மகர ராசிக்கு கிடைக்கும் என்றது எங்களுடைய கணிப்பு. மேலும் இந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து லலிதா சகஸ்ரநாமம் கண்டிப்பாக செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை கிடைக்கும், உங்களுக்கு நல்ல யோகத்தை கிடைக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா வந்து LS 1000 அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி VS 1000 சொல்லுவாங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 இதையும் படிச்சுட்டே வந்து பாராயணங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களால்
முடிஞ்சால் இந்த ஹோமங்கள் செய்யும்போது மகா கணபதி ஹோமங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். மகா கணபதி ஹோமம், சோடச கணபதி, சந்தான கணபதி, யாரெல்லாம் வந்து குழந்தைகள் வேண்டி இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக காலகட்டங்களாக அமையும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திரோத்பத்தி ஏற்படுறதுக்கான சிறந்த நேரமாக இருக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவோட சேர்றதுனால யாருக்கெல்லாம் வந்து சந்தானங்கள் ஏற்படக்கூடியவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல டைமாக இருக்கிறதுனால இந்த காலங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு வந்து வித்யா, அதாவது இந்த யோகங்களை தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா குருவோட சேர்றதுனால பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குரு அமைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அவங்களாம் வந்து மேதாதேவியை பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். வித்யா கணபதியின் பேர் அந்த ஹோமங்கள் செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து மேதா தட்சிணமூர்த்தி கணபதியினுடைய ஹோமங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டங்கள் அமையும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் வந்து மூச்சு விட்டுருப்பீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூஜைகளும் புனஸ்காரங்களும் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால் வந்து இந்த பூஜைகள் முடிஞ்ச அளவுக்கு பூஜைகளை பண்ணுங்கள், உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்ன்றது தான் எங்களுடைய எண்ணங்கள். இந்த ராசி பலனுடைய அர்த்தமே எதுக்காக அப்படின்னா என்ன பண்ணால் நல்லது, என்ன பண்ண வேண்டான்றதுக்கு ஒரு சஜஷனே தவிர மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் பலன்கள் தான் வந்து நடைபெற போகிறது. ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அந்த நியூட்டன்ஸ் லா மாதிரி தான். ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல பலன்களை வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய புண்ணிய காரியங்களை செய்யுங்க, நல்ல புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறந்த மாதமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா சுக்கிரனும் குருவும் 5ல் உட்காண்டிருக்காங்க. யாரெல்லாம் வந்து பிள்ளை வரம் வேண்டி இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக மேற்படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல வேல்யூ, நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக இந்த பிளானட் பொசிஷன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து 4ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 5ல் உட்காண்டிருக்கார். உங்களுடைய தந்தையினுடைய வழியினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து உங்களுடைய குருவானவர் 2ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் 5ல் இருக்கிறதுனால உங்களாலும் உங்களுடைய பசங்களாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் பெனிஃபிட் அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், பிரயத்தனங்கள் அனைத்தும் செய்வீர்கள். மேலும் வந்து இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய பேர் வந்து முற்படுவீர்கள். ஏன் அப்படின்னா 2ல் சனி உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பான இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயான ஒரு 3ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்கிறதுனால மறைவு ஸ்தானாதிபதி மறைவிலேயே இருக்கிறதுனாலையும், மேலும் வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய வேலைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 8ல் இருந்தால் நல்ல யாருக்கு பிரச்சனைகள் வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக செவ்வாய் வந்து தோஷம் மட்டும் சொல்ல முடியாதுங்க. செவ்வாய் வந்து எப்படி இருக்காங்கன்றது பார்க்கணும், யாருக்கு தோஷம்னு சொல்லி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் எடுத்தாங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க எல்லாரும். அது மாதிரி பண்ணுறது மிகவும் தப்பு. செவ்வாய் தோஷம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பாரு. பால் வந்து திரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து தயிராக கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தான் கான்செப்ட் இதுவுங்க. யாருக்கு கெடுதல்ன்றதை அதில் பார்க்கணுமே தவிர செவ்வாய் தோஷம் இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்ட்லாம் தப்பான கான்செப்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நல்ல ஒரு அசஸ் பண்ணுங்கள். அந்த ஜாதகத்தை வச்சு கல்யாணம் பார்க்குறதுக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த தொழில் இதில் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய தசமஸ்தானாதிபதி 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லாபங்கள் ஏற்படும், திடீர் நஷ்டங்களும் ஏற்படும்ன்றது உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறதுங்க. மேலும் வந்து செலவுகள், வீட்டிற்கான செலவுகள் நிறைய செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்குரியதாகவே இருக்குமே தவிர
சில குழப்பங்கள் ஏற்படும், இந்த மாற்றங்கள் ஏற்படும். வீட்டிலுடைய ஹவுஸ் ஓனராக இருந்தால் சில மாற்றங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பிரச்சனையை உருவாக்கினாலும் நல்ல பலன்களையே தருவார். உங்களுக்கு நல்ல இடமாக கிடைக்கும். உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு நிறைய இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. மேலும் இந்த ராகுவானவர் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வழிகளை செய்வார் இந்த காலகட்டங்களில். ஏன்னா தசாபுதி, அதாவது அயனங்கள் மாறும்போது இதனுடைய பலன்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எல்லாருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது. ராகுனுடைய தாக்கங்கள் யாருடைய ஜாதகங்களில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல பலன்கள் கிடைக்குங்க. இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞானத்தை தரக்கூடியவர், நல்ல ஆன்மீகத்தில் ஈடுபட வைக்கக்கூடியவர். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கும் தியானத்தில் ஈடுபடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த புண்ணிய காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்யறதுக்கு கண்டிப்பாக பிரயத்தனம் செய்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தோடு உங்கள் குழந்தைகளோடு கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்காக, குழந்தைகள் உங்களுக்காக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வணங்கி கடவுளுடைய அனுகிரகம் பெறறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மேலும் புதனானவர் உங்களுக்கு 8ஆம் ஆதி 6லேயே உட்காண்டிருக்கிறதுனால புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணும்போது, வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதிய கூட்டாளிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய நாலேஜ் கிடைக்கிறதுக்கு ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஆதியும் அவரே இருக்கிறதுனால புதிய நாலேஜ்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கணும். 7ஆம் ஆதியும் 6லேயே உட்காண்டிருக்கிற 7ஆம் ஆதியும் 8ஆம் ஆதியும் 6லேயே உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய மனைவிக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றது நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் எதை மாதிரி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல பலன்கள் ஏற்படும். அதனால் இந்த காலகட்டங்களில் புதனை வழிபடுறது, அதாவது விஷ்ணு தேவன் அல்லது உங்களுடைய குலதெய்வமான யாரோ அவங்கள வழிபட்டு அவங்களுக்கு பொங்கல் வைக்கிறதா இருக்கட்டும், மேலும் கோயிலுக்கு வேண்டிக்கிறதா இருக்கலாம், இல்லை விளக்கு ஒரு 11 வாரம் போடுறன்றது வேண்டிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுடைய பெரியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு உங்கள் பெரியவங்களால் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். இவ்வளவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு 5ல் உட்காண்டிருக்கார். சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 2ல் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரியும் வேலைகளை மாறிக்கோங்க. எது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். மாறிட்ட அப்புறம் நீங்கள் அவஸ்தைப்படாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாறுதல் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லது கொடுக்கும்ன்றது தெரியாது. மேலும் இந்த காலகட்டங்கள் புது போகிற வேலை உங்களுக்கு எப்படி அடாப்ட் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் புதனை வழிபடுறது, அதாவது குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வங்களை வழிபடுறது மிகவும் சால சிறந்ததாக அமைகின்றது. குலதெய்வ பூஜை, குலதெய்வத்தினுடைய வழிபாடு, அதே மாதிரி திவ்ய தேசங்கள் செல்வது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரும். மேலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். நவக்கிரகங்களில் நவக்கிரக ஹோமங்களில் பண்ணும்போதும் புதனுக்கு சிறந்து அந்த பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கும் போதும் நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஹோமம் பண்ணும்போதும் நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த சனி பொறுத்த வரைக்கும் சனியினுடைய தாக்கம் 2ல் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நீங்கள் சனி பகவானுக்கு எள்ளு சாதம் வச்சு ஒரு உங்களுடைய ஏஜ் அப்ரோப்ரியேட் ஒரு 11 வாரங்கள்
அப்படி இல்லைனா விளக்கு போடுறது, இதை மாதிரி பூஜைகள் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். எள்ளு சாதம் வந்து பண்ணி ஒரு 10 பேருக்கு 11 பேருக்கு கொடுக்கும்போது நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வந்து தயிர் சாதம், ஏன்னா ராகு வந்து ஜென்மத்திலே உட்காண்டிருக்கிறதுனால தயிர் சாதமும் வடையும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை தருங்க உங்களுக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இதை வந்து உங்களுடைய அம்பாள் வழிபாடு மிகவும் சிறந்ததாக இருக்கும். லலிதா சகஸ்ரநாமம் படிக்க படிக்க உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் யாருக்கெல்லாம் பண கஷ்டங்கள் இருக்கோ அவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 4ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் நல்ல ஒரு அமைப்பாக உக்காண்டிருக்காருங்க. 3ஆம் ஆதி 4லையும் மேலும் வந்து 10ஆம் ஆதியும் 4லேயே உட்காண்டிருக்கார். நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. புதன் 5ல் உட்காண்டிருக்காருங்க. அவரே 7ஆம் ஆதி 5ல் உட்காண்டிருக்கார். உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். யாரெல்லாம் வந்து வீடு விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ, இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இது 2ம் பரிமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டட் ஹெல்த் ரீசன்ஸ்லாம் கண்டிப்பாக உண்டு. அதற்கேற்ற மாதிரி நீங்கள் உடம்பு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமாக மாறுது. மேலும் வந்து உங்களுக்கு செவ்வாய் ஆனவர் 2ஆம் ஆதி 7லேயே உட்காண்டிருக்கார். அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய தந்தையினுடைய வழியினுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களால் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த 2ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 7ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுடைய ஒய்ஃபுனாலையும் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. உங்களுடைய ஒய்ஃபுக்கு ஹெல்த் ரீசன் வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய ஜாதகம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா மாற்றங்களும் நடக்கும். உங்களுடைய தாயாருக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியது. சுகஸ்தானாதிபதி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12ல் ராகு உட்காந்து உங்களுக்கு சுற்றுலா பண்ணக்கூடியது விரயஸ்தானம். அதாவது எப்படின்னா ஒரு அயனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பூஷணகாரகர் அங்கேயே உட்காண்டிருக்கார். நல்ல பூஷணம் நல்ல ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த காலகட்டங்கள். மேலும் வந்து உங்களுக்கு வந்து கேதுவானவர் 6ல் உட்காண்டிருக்கிறதுனால சில பல உடம்பு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சரும பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அந்த ஏஜினுடைய அப்ரோப்ரியேட் ப்ராப்ளம்ஸ் இந்த பூமி அதே மாதிரி வந்து பசங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியினுடைய தசாபுத்தியினுடைய அதற்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து தெய்வங்களை வழிபடுறது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. மேலும் வந்து உங்களுக்கு 7ல் செவ்வாய் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு சிவபெருமானை வழிபட்டு நீங்கள் வந்து அவருடைய அனுகிரகம் நல்ல பெரும்படி பிரார்த்திக்கின்றோம். மேலும் வந்து இந்த 9ஆம் ஆதி 7ல் உட்காண்டு செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் நல்ல தோஷமாக இருக்கட்டும். செவ்வாயும் சனியும் ஒரே நேர்பார்வையாக இருக்கும்போது உங்களுடைய மனதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஜாதகத்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒன்றா இருக்காங்களோ சனியினுடைய செவ்வாயினுடைய பார்வையும் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது கொஞ்சம் மனசை வந்து கிளேசங்கள் ஏற்படுத்தக்கூடிய கண்டிப்பான இந்த நேரங்களாக மாறும். லாபத்தில் வந்து இதுவே லாபத்தில் 2ஆம் ஆதியும் அவராக இருக்கிறதுனால அந்த வீடு விற்கிறதுனாலையோ வாங்கிறதுனாலையோ அந்த லாபங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் கொஞ்சம் மாற வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய காலங்கள் இந்த காலகட்டங்களில் அமைகின்றது. மேலும் வந்து 10ஆம் ஆதி ராசியாதிபதியும் 4ல் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அரசு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அதில் மானிட்டரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுற்றுலா எல்டிசி போயிட்டு அதில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் புனித யாத்திரைகள் சென்று அதில் வந்து நல்ல ஆன்மீகவாதிகளை நல்லா மீட் பண்ணி அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல வந்து இந்த காலகட்டங்களில் அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். மேலும் வந்து சுக்கிரனானவர் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் 3ஆம் ஆதியும் 4ல் இருக்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி நீங்கள் இளைய சகோதரம் அப்படின்னு சகோதரிகள் 2 பேரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்களாலே உங்களுக்கோ இல்லை உங்களாலே அவங்களுக்கோ ஏற்படுறதுக்கு நிறைய வந்து
வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எப்படி நீங்கள் பேசணுன்றது நீங்கள் தான் டீல் பண்ணிக்கணும். உங்களுக்கு சிறந்தது பார்த்திங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம், மகாலட்சுமி ஹோமம் மற்றும் ஸ்ரீ சுக்த ஹோமங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையும். மேலும் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் மற்றும் உங்களுடைய குலதெய்வமான அம்பாளை வழிபடும்போது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் தருகின்றது. உங்களுடைய யாருக்கெல்லாம் விஷ்ணுவை வழிபடுறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாம ஹோமம் பண்ணுங்கள். முடிஞ்சால் நல்ல பலன்களை கிடைக்கும். மேலும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயும் போது மிகவும் சிறந்ததாக அமையும். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக கரைஞ்சி போய்டும் சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. மேலும் ருத்ரம் தெரிஞ்சவங்களுக்கு ருத்ர பாராயணத்தை கேளுங்க. யாரெல்லாம் ருத்ரம் தெரியலனா கூட நம்ம யூடியூப்பில் போட்டு ருத்ரத்தை கேளுங்க, நல்ல பலன்களை தரையும். மேலும் இந்த காலகட்டங்களில் யாருக்காவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ஏன்னா சுமங்கலிங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டங்களில் அமையும். யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி தசை நடக்கிறதோ, அதாவது சுக்கிரனுடைய பார்வை வரும்போது அவங்களுக்கெல்லாமும் இந்த காலகட்டங்களில் மிகவும் பிரச்சனையாக இருக்கும். சூரியனுடைய தசை வரும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடு இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கிறதுக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பசங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. நீங்களும் உங்களுடைய பசங்களும் அவங்களுக்கு நீங்கள் புதுசாக வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலும் நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது. யாருக்கெல்லாம் ரொம்ப முடியாத பட்சத்தில், அதாவது ரொம்ப கஷ்டங்கள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கவங்க மகா கணபதி ஹோமம் மற்றும் சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நல்ல கணபதி ஹோமங்களை பண்ணி நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான வேண்டுதலை அபிஷேகமாக செலுத்தும் போதும் ஹோமங்களாக செலுத்தும் போதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவக்கிரக ஹோமங்கள் மிகவும் சிறந்ததாக இருக்குங்க. உங்களுக்கு புதனுக்கான ஹோமம் ஸ்பெஷலாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமியினுடைய அதாவது சுக்கிரனுக்கான ஹோமங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த காலகட்டங்களில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும். முடிஞ்சால் பட்டீஸ்வரம் போய் அந்த அம்பாளை சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல யோகத்தையும் தரக்கூடியதாக இந்த காலகட்டங்கள் அமையுங்க. இந்த யாரெல்லாம் வீடு அமையணும், குழந்தை அமையணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறவங்க அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகையை போய் பிரார்த்தனை பண்ணி நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோங்க. இப்போது கூறியுள்ள 12 ராசிகளுக்குடைய பலன்கள் பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களுடைய பர்த் ஆரோஸ்கோப் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.